நம்மள 4 விதமா 4 பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எப்போ உங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்களோ, அப்பவே நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எதுக்காக அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா, உங்களோட வளர்ச்சி பிடிக்காம அவங்க பேசுறாங்க. அப்போ தான் நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னா, ஐயோ! நம்மள பத்தி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நீங்க உடைஞ்சு போயி, நீங்க உங்க வெற்றி பாதைய வந்து மறந்து போயிருவீங்க. அப்போ நீங்க வந்து என்ன செய்யக்கூடாது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறத வந்து கண்டுக்கவே கூடாது. என்னோட லைஃப்லலாம் பார்த்துட்டீங்கன்னா, யாராவது என்னை பற்றி என் முதுகுக்கு பின்னாடி தப்பாக பேசினாங்க, அது ஒரு ஆணாக இருந்தால் கூட நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு வீரனாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயம் உண்மை அப்படிங்கிறதுனா அவங்க கண்டிப்பாக என் நேருக்கு நேராக வந்து என் கண்ணை பார்த்து பேசியிருப்பாங்க. எப்போ அவங்க பேசுறது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சோ அப்போவே அது வந்து எனது கிடையாது, உண்மை கிடையாது. ஏன்னா அவங்க என் முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்க இல்லையா, அதனால தான். அது ஒரு ஆணாக இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கோலை தான். ஸோ அதனால் ஐ டோன்ட் கேர், நீ என்ன வேணால் பேசிக்கோ, நான் என்னோட பாதையை நோக்கி போவேன். பாய்.